கிரேக்க நாகரிகம் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற ஒரு நாகரிகமாக கிரேக்க நாகரிகம் காணப்படுகின்றது. இக்கிரேக்க நாகரிகம் கிறிஸ்துக்கு முன் 1100 தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் 300 வரையான காலத்திலேயே தோற்றம் பெற்றது. இக்கிரேக்க நாகரிகத்தின் வளர்ச்சியானது அதிகளவான நகரங்களை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றதாக உள்ளது. உதாரணமாக கொரிந்தியன், ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா போன்றவற்றை குறிப்பிடலாம். மேலும் இக்கிரேக்கத்தினை ஜனநாயகத்தின் பிறப்பிடம் எனவும் அழைக்கின்றனர். அதாவது அரசியல் தோற்றம் பெற்ற நாகரிகமாக இந்நாகரிகம் விளங்குகின்றது. இக்கிரேக்க நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை பிரதானமாக 3 காலங்களின் அடிப்படையில் விளக்கம் தரக்கூடியதாக அமையும். அக்காலங்களாவன கேத்திர கணித காலம், பெரிக்லியன் காலம், எலனிஸ்டிக் காலம் என்பவையே அவையாகும். இவையே கிரேக்க காலத்தினுடைய அறிமுகமாக உள்ளன. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பகுதி என்னன்னா கிரேக்க நாகரிகத்தினுடைய அறிமுக பகுதி. தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற பகுதி என்னன்னா இந்த கிரேக்க நாகரிகத்தில் தோன்றின கட்டிடக்கலை சம்பந்தமான பகுதி. கிரேக்க காலத்தில் தோன்றின கட்டிடங்கள்லாம் மிகவும் முக்கியமானவையாக காணப்படுவன எவைனா இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தேவாலயங்கள் தான். அப்படி இந்த கிரேக்க நாகரிகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற கட்டிடக்கலைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிற அந்த தேவாலயங்கள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக சொல்லப்படக்கூடியது பார்த்தினன் தேவாலயம், இரண்டாவது பிரலியா தேவாலயம், மூன்றாவது ரெமிரர் தேவாலயம், நான்காவது கெனரபம் தேவாலயம், ஐந்தாவது ஒலிம்பியா தேவாலயம். இந்த தேவாலயங்கள் தான் கிரேக்க நாகரிகத்தில் அமைக்கப்பட்ட மிகவும் முக்கியமான தேவாலயங்களாக காணப்படவை. இவைதான் இங்கு காணப்படுகின்ற இந்த கட்டிடக்கலையை பறைசாற்றுபவையாகவும் காணப்படுகின்றன. அப்படி இங்கே இருக்கிற இந்த தேவாலயங்களை அமைத்த அந்த கலைஞர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பீடியஸ், இக்தினஸ் மற்றும் கலிக்ரிட்ஸ் அப்படின்ற கலைஞர்கள் தான் இங்கே இருக்கிற இந்த தேவாலயங்களை அமைத்தவர்களாகவும் காணப்படுகின்றனர். இப்போ நான் கூறின இந்த தேவாலயங்களில் மிகவும் முக்கியமான ஒரு தேவாலயமாக காணப்படுற தேவாலயம் எதுனா பார்த்தினன் தேவாலயம். இந்த பார்த்தினன் தேவாலயம் தொடர்பாக நமக்கு பரீட்சையில் 8 புள்ளிக்கான ஒரு வினாவாகவும் அமையக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த பார்த்தினன் தேவாலயம் காணப்படுது. ஆகையே இந்த பார்த்தினன் தேவாலயம் தொடர்பான வினாக்களை தேடி தெரிஞ்சுக்கிறத ஒரு அவசியமான ஒரு விடயமாகவும் காணப்படுது. அந்த வகையில் இந்த பார்த்தினன் தேவாலயத்தினுடைய அமைப்பு முறையாகவும் அதனை அமைத்த கலைஞர்கள் தொடர்பாகவும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பார்த்தினன் தேவாலயம் அப்படின்றது 3 கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவாலயமாக காணப்படுகின்றது. உதாரணமாக யாரை சொல்லலான்னா, அதாவது இந்த 3 கலைஞர்களாக யாரை சொல்லலான்னா, இக்தினஸ், கலிக்ரடிஸ், கசியானுஸ் அப்படின்ற 3 கலைஞர்கள் தான் இந்த பார்த்தினன் தேவாலயத்தை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த தேவாலயம் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் அதீனா தேவதைக்காக கட்டப்பட்ட ஒரு தேவாலயமாகத்தான் இந்த பார்த்தினன் தேவாலயம் காணப்படுகின்றது. அதோட இந்த பார்த்தினன் தேவாலயத்தினுடைய அமைப்பு முறையை நோக்கும் போது இந்த பார்த்தினன் தேவாலயம் முழுதுமாக சலவைக்கல் அல்லது பளிங்குக்கல்னு சொல்லப்படுற தூண்களால் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் காணப்படுது. அதோட இந்த பார்த்தினன் தேவாலயம் செவ்வக வடிவானதாகவும் இருக்குது. இந்த பார்த்தினன் தேவாலயம் பிரதானமாக 2 அறைகளை கொண்டிருக்கு. ஒன்று அதீனா தேவதையின் சிலை வைக்கப்பட்டுள்ள அறை, மற்றையது அதீனா தேவதையை வழிபாடு செய்வதற்காக பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்கும் மற்றைய அறை. இங்கே இருக்கிற பிரதான அறைகள் இவையாகவே இருக்குது. மற்றும் இந்த ஆலயத்தினுடைய மொத்த நீளம் 550 அடிகளும் அகலம் 350 அடிகளுமாக காணப்படுது. இங்குள்ள இந்த அதீனா தேவதையின் சிலை மொத்தமாக 60 அடி உயரம் கொண்டதாகவும் இருக்குது. இந்த பார்த்தினன் தேவாலயம் டோரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையை சேர்ந்த தூண்கள் பயன்படுத்தப்பட்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் கூரை முக்கோண வடிவ அமைப்பை கொண்டிருக்கு.
இப்படி முக்கோண வடிவ அமைப்பை கொண்டு ஏதேனும் ஒரு கட்டிடம் அமைக்கப்படுமாக இருந்தால் அதை பெடிமெண்ட் வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முக்கோண வடிவிலான ஒரு கூரை அமைப்பு இருந்துச்சுன்னா அதனை பெடிமெண்ட் வடிவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது இந்த பார்த்தினன் தேவாலயத்தில் இருக்கிற கூரை அமைப்பினுடைய ஒரு சிறப்பம்சமாகவும் நம்மளால் இதை குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த முன்னாள் பகுதியில் 8 தூண்கள் காணப்படுது. அதோட இந்த பார்த்தினன் தேவாலயத்துக்கு ஏறி இறங்குறதுக்காக படிவரிசைகளும் அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த பார்த்தினன் தேவாலயத்தினுடைய முகப்பு பகுதியில் பார்த்தினன் தேவாலயத்தினுடைய முகப்பு பகுதியில் புராதன கதைகளும் வரலாற்று கதைகளும் செதுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக யுத்த ரதம் கடலில் இருந்து மிதந்து வரல், அலெக்சாண்டரின் யுத்த காட்சி, இந்த வகையான செதுக்கல்களை நம்ம குறிப்பிடலாம். இந்த 2 செதுக்கல்களும் மேலும் இங்கே இருக்கிற இந்த புராண கதைகளையும் வரலாற்று கதைகளும் செதுக்கிய கலைஞர் யாராக இருக்கிறார்னா பிடிஎஸ் அப்படின்ற ஒருத்தரைய இருக்கிறாரு. இங்கே இருக்கிற 8 தூண்களுக்கு மேலதிகமாக இங்கே இருக்கிற இந்த பார்த்தினன் தேவாலயத்தை சுற்றி டொரிக் வகையை சார்ந்த தூண்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. அதோட இத்தகைய அமைப்பை கொண்டிருக்கிற இந்த பார்த்தினன் தேவாலயமானது அக்ரோபோலிஸ் என்ற மலையில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவே இந்த பார்த்தினன் தேவாலயத்தினுடைய அமைப்பு முறையாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் நம்ம இந்த பார்த்தினன் தேவாலயம் சம்பந்தமாகவும் கிரேக்க காலத்தினுடைய அதாவது கிரேக்க நாகரிகத்தினுடைய கட்டிடக்கலை சம்பந்தமாகவும் பார்க்கும்போது பிரதானமாக 3 வினாக்கள் நமக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்குது. முதலாம் வினா, கிரேக்க காலத்தில் காணப்பட்ட கலைஞர்களுக்கு 2 உதாரணம் தருக. இரண்டாம் வினா, கிரேக்கத்தில் காணப்பட்ட தேவாலயங்களுக்கு 4 உதாரணம் தருக. மூன்றாம் வினா, கிரேக்கத்தின் பார்த்தினன் தேவாலயம் பற்றி சுருக்கமாக ஆராய்க. இந்த 3 வினாக்களுமே நாம் பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய 3 வினாக்களுமாகத்தான் இந்த 3 வினாக்கள் காணப்படுது. பிரதானமாக இந்த 3 வினாக்கள் எது தொடர்பானது அப்படின்னா இந்த கிரேக்க நாகரிகத்தில் கிரேக்க கட்டிடக்கலை சம்பந்தமான பிரதான முக்கியமான 3 வினாக்களமாகவே காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக இந்த கிரேக்க கட்டிடக்கலையில் இன்னொரு அம்சம் முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது. அதாவது கிரேக்க கட்டிடக்கலையோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற தூண்கள். இந்த கிரேக்க கட்டிடக்கலை அதாவது இந்த கிரேக்க நாகரிகத்தில் கிரேக்க கட்டிடக்கலை சம்பந்தமாக 3 தூண் வகைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு அமைக்கப்பட்ட அந்த தூண்கள் 3 வகையானவையாக காணப்படுகின்றது. அந்த 3 வகையான தூண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டொரிக், அயோனிக், கொரிந்தியன் அப்படின்னு சொல்லப்படுற அதாவது டொரிக், அயோனிக், கொரிந்தியன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 3 வகையான தூண் இனங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த 3 தூண் வகைகளுமே அதாவது இங்கே அமைக்கிருக்கிற எல்லா தூண்களுமே பிரதானமாக எதனை ஊடகமாக கொண்டிருக்கு அப்படின்னா இங்கே அமைக்கப்பட்ட தூண்கள் பளிங்குக்கல் அல்லது சலவைக்கல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு வகையான ஊடகத்தையே இந்த தூண்கள் அமைக்கிறதுக்கான ஊடகமாக இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற முதலாவது தூண் வகையாக நம்ம பார்க்கும்போது டொரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தூணினை நம்ம பார்க்கலாம். இந்த டொரிக் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தூணு தான் கிரேக்க நாகரிகத்தினுடைய அதாவது கிரேக்க கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்டிருக்கிற மிகவும் பழமையான ஒரு தூண் வகையாக காணப்படுறது இந்த டொரிக் அப்படின்ற தூண் வகை. இந்த டொரிக் தூண் வகையினுடைய அம்சங்களை நம்ம பார்க்கும்போது இந்த டொரிக் தூண் அப்படின்றது சலவை கல்லால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இந்த டொரிக் தூணினுடைய அமைப்பு முறையை பார்க்கும்போது இதன் தலைப்பகுதி சதுர வடிவானதாகவும் அதாவது இந்த தூணினுடைய தலைப்பகுதி சதுர வடிவான ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அமைச்சிருக்கிற இந்த தூண்கள் அனைத்துமே ஒரு தென்னை மரத்தினை போன்று அதாவது ஒரு தென்னை மரத்தினுடைய அமைப்பினை போன்று அதாவது தென்னை மரத்தினுடைய அடிப்பாகத்தை பார்த்தோம்னா அது பருமனில் சற்று பெரிதாகவே இருக்கும். அது மேலும் மேலும் செல்ல அதனுடைய பருமன் குறைந்து கொண்டே செல்லும்.
இப்படி போகிற அந்த ஒரு அமைப்பில் தான் இங்கே இருக்கிற இந்த தூண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த டோரிக் தூண் தான் இங்கே இருக்கிற பழமையான ஒரு தூணாகவும் காணப்படுது. அலங்காரங்கள் அற்ற ஒரு தூணாக காணப்படுறது தான் எதுனா இந்த டோரிக் தூண். இந்த டோரிக் தூணினை வந்து நம்ம எந்த ஆலயங்கள், அதாவது இங்கே இருக்கிற தேவாலயங்கள், இந்த கிரேக்க காலத்தில் இருக்கிற தேவாலயங்களில் எந்த தேவாலயங்களில் நம்மளால் காண முடியும்னா பார்த்தினன் தேவாலயத்தில் காணப்படக்கூடிய ஒரு தூண் வகையாக டோரிக் தூண் காணப்படுகின்றது. இரண்டாவது தூணாக இருக்கிறது அயோனிக்னு சொல்லப்படுற இந்த தூணினம் வந்து இந்த டோரிக் தூணிலிருந்து சற்று வேறுபட்டு ஒரு சிறிய அலங்கார நுட்பத்தை பயன்படுத்தி வந்து இந்த அயோனிக் தூண் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த அயோனிக் தூணினுடைய தலைப்பகுதி வந்து செம்மறியாட்டினுடைய கொம்பினை ஒத்ததாக வந்து காணப்படுகின்றது. அதாவது இந்த அயோனிக் தூணினுடைய தலைப்பகுதி, அதாவது மேற்பகுதி வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு செம்மறியாட்டினுடைய கொம்பு எப்படி இருக்குமோ அந்த கொம்பினுடைய வடிவத்துக்கு ஒத்ததாக இந்த அயோனிக் தூணினுடைய தலைப்பகுதி காணப்படுகின்றது. அத்தோட இந்த அயோனிக் தூணினை வந்து நம் அக்ரோபோலிஸ் அப்படின்ற தேவாலயத்தில் தான் இந்த அயோனிக் தூணினத்தை வந்து நம்மளால் காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த அயோனிக் அப்படின்ற தூண் டோரிக் தூணிலிருந்து சற்று வேறுபட்டதாக, அதாவது அதன் தலைப்பகுதியினுடைய அமைப்பின் அடிப்படையில் சற்று வேறுபட்டதாகவே காணப்படுகிறது. இந்த டோரிக், அயோனிக் இந்த 2 தூண்களுக்கும் மேலதிகமாக மற்றொரு தூண் காணப்படுது. அந்த தூண் தான் கொரிந்தியன். இந்த கொரிந்தியன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தூணானது டோரிக், அயோனிக் அப்படின்ற 2 தூண் வகைகளிலும் இருந்து முழுவதுமாக வேறுபட்ட ஒரு தூண் இனமாகவே காணப்படுகிறது. இதற்கான காரணத்தை நம்ம பார்க்கும்போது டோரிக்லேருந்து சற்று வேறுபட்டதாக, அதாவது ஒரு சிறிய வகையான நுட்பத்தை கையாண்டு அமைக்கப்பட்ட ஒரு தூணினமாக அயோனிக் தூண் காணப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக டோரிக், அயோனிக் இந்த 2 தூண்களிலும் இல்லாத சிறப்பம்சத்தை வந்து இந்த கொரிந்தியன் தூணினம் கொண்டிருக்கு. அதாவது இதில் இருக்கிற சிறப்பு என்னன்னா அதிகளவான வேலைப்பாடுகளை கொண்டதாக இந்த தூணினுடைய தலைப்பகுதி காணப்படுகிறது. உதாரணமாக ஏதென்ஸ் நகரில் இருக்கிற ஒரு வகையான இலையினுடைய அமைப்பை கொண்டு தான் இந்த தூணினை வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. இது இந்த கொரிந்தியன் இலை அப்படின்னும் இதை அழைக்கிறாங்க. அதாவது இப்படி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தூண், அதாவது கொரிந்தியன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தூணினத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னா அங்கே இருக்கிற இந்த கொரிந்தியர் இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கொரிந்தியன் அப்படின்ற தூணை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கொரிந்தியன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தூணை வந்து நம்ம மேலே குறிப்பிட்டபடி இருக்கிற அந்த தேவாலயங்களில் ஒலிம்பியா தேவாலயத்தில் தான் இந்த கொரிந்தியன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தூணினத்தை வந்து நம்மளால் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இப்படி குறிப்பிட்ட இந்த தூண்களின் அடிப்படையில் வந்து, அதாவது கிரேக்க காலத்தில் காணப்பட்ட கட்டிடக்கலையில் ஒரு பகுதியாக இருக்கிற இந்த கிரேக்க தேவாலயங்களில் காணப்படுற இந்த தூண்களின் அடிப்படையில் வந்து தூண்களை அடிப்படையாக வச்சு வினவப்படுற வினாக்கள் பிரதானமாக 2 வினாக்களின் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கலாம். முதலாம் வினா, கிரேக்க காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தூண்களுக்கு உதாரணம் தருக. 2ஆம் வினா, அவற்றை அட்டவணைப்படுத்துக. முதலாம் வினாவுக்கான விடையை நம்ம பார்க்கும்போது டோரிக், அயோனிக், கொரிந்தியன் அப்படின்னு சொல்லப்படுற 3 வகையான தூணினம் தான் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதோட இவற்றினுடைய முக்கிய அம்சமாக, அதாவது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தூண்களுடைய அமைப்பு முறை தான் சற்று வேறுபட்டதாக இருக்கு. ஆனால் இந்த தூண்கள் அமைச்சிருக்கிற ஊடகங்கள் அனைத்துமே ஒரே ஊடகத்தினால் ஆனதாக இருக்குது. டோரிக் தூண் அப்படின்றத வந்து எளிமையானதாகவும் பழமையான ஒரு தூண் வகையுமாகவே இருக்குது. இதிலிருந்து சற்று மாறுபட்டதாக அயோனிக் தூண் இருக்குது. இந்த அயோனிக் தூண் செம்மறியாட்டினுடைய கொம்பினை ஒத்ததாக, அதாவது செம்மறியாட்டுக்கு இருக்கிற அந்த கொம்பினுடைய வடிவத்தை ஒத்ததாக வந்து இந்த அயோனிக் தூணினுடைய தலைப்பகுதி அமைப்பட்டிருக்கு. இதற்கு மேலதிகமாக கொரிந்தியன் அப்படின்ற தூண் இனம் வந்து இந்த மேற்குறிப்பிட்ட 2 தூண்களிலுமிருந்து முற்றாக வேறுபட்டு அமைந்திருக்கிற ஒரு தூண் இனமாகவும் காணப்படுது.
இவை அனைத்தும் தான் இந்த கிரேக்க நாகரிகத்தில் காணப்படுற கட்டிடக்கலையோடு சம்பந்தப்பட்ட சில வினாக்களுமாகவும் அதற்கான விடைகளுமாகவும் காணப்படுது. நன்றி சிந்துஜா. கிரேக்க சிற்பக்கலை பேப்பர் கிளாஸ் 2 கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே தரப்படும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி.